இது தூத்துக்குடி, கன்னியாகுமரி கிட்ட இருக்கவங்களுக்குலாம் தெரியும். எத்தனை குழம்பு ஊத்தி சாப்பிட்டாலும், இந்த மீன் குழம்பும், மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான். நம்ம ஸ்டைலில் பார்க்கலாமா? ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறமா சூடாகவும் கடுகு, அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, 2 மிளகா, ஒரு கைப்பிடி வெங்காயம், 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்குறதுக்காண்டி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சில் தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட் ஊற்றிக்கோங்க. அப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக போடணும் மஞ்சப்பொடி. உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். அப்புறம் எந்த மீன்னாலும் இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அப்படியே உடையாமல் இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு, அவ்வளோதான். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் டப்பு டிப்புன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். மறக்காமல் செஞ்சு பார்த்து